கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான சுவாமி ஐயப்பனின் அருள் அவதாரம் நிகழ்ந்த கதை மிக சுவாரஸ்யமானது. வாருங்கள், ஐயனின் அவதாரக் கதையை காண்போம். பத்மாசுரன் தவம். திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுத்தனர் தேவர்களும் அசுரர்களும். ஆனால் மகாவிஷ்ணு மோகினி வடிவமெடுத்து அமுதத்தை தேவர்களுக்கு மட்டும் அளித்து விட்டார். இதை அறிந்த பத்மாசுரன் தங்களை ஏமாற்றிய தேவர்களை பழிவாங்கவும் தனது ஆயுளை பெருக்கிக் கொள்ளவும் தீர்மானித்து பரமசிவனை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டான். பன்மகத்தை தலைநகராகக் கொண்ட ஜெயவர்த்த தேச சக்கரவர்த்தியாம் பத்மாசுரனாகிய நான் இனியும் அந்த தேவர்களுக்கு பயப்பட மாட்டேன். இப்போதே என் தவ வலிமையால் அந்த சர்வேஸ்வரனிடம் அளவிலாத வரங்களை பெறுவேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பத்மாசுரா, உன் தவத்தை மெச்சினோம். என்ன வரம் வேண்டும் கேள் குழந்தாய். ஈசனே, அகிலமெல்லாம் கட்டியாளும் வலிமையும் 1008 யுகங்கள் வாழும் ஆயுளும் மரணமிலா தன்மையும் அருள வேண்டும் சுவாமி. மரணமில்லாது வாழ அமுதம் உண்டால் மட்டுமே முடியும் என்று உனக்கு தெரியாதா பத்மாசுரா? அதைத்தான் தேவர்கள் சூழ்ச்சியால் எங்கள் குல அசுரர்களுக்கு தராமல் அபகரித்து விட்டனரே. அதை நினைத்தால் என் நெஞ்சம் குமுறுகிறது. சாந்தி கொள் பத்மாசுரா. கோபம் கொண்டவனையே அழித்துவிடும். வேறு வரம் கேள், தருகிறேன். ஈசனே, நான் யாருடைய சரசில் கை வைத்தாலும் அவர்கள் மாண்டு விட வேண்டும். விதி வலியது பத்மாசுரா. நீ கேட்ட வரத்தை தந்தோம். ஆனால் ஒன்றை மறவாதே, நீ யார் தலையிலும் என கேட்டிருப்பதால் உன் தலையில் நீயே மறந்து கை வைத்து விடுவாயானால் உனக்கும் மரணம் நிச்சயம். கவனத்தில் இருத்திக்கொள். தலைகர்வம் கொண்டாயானால் உன் தலை தப்பாது. முதலில் உன் தலை தப்புகிறதா பார். நீ கொடுத்த வரத்தை உன் தலையிலேயே கை வைத்து பரீட்சை செய்யப் போகிறேன். பாத்திரம் அறிந்து பிச்சை எடு என்பார்கள். அது என் விஷயத்தில் சரியாய் போயிற்று. திருமாலே, என்னை இந்த சோதனையில் இருந்து காப்பாற்றும். பத்மாசுரா, நில். எங்கு அவசரமாக செல்கிறாய்? என்னை தடுக்காதே கட்டழகி. உன் கண்ணழகில் என் சிந்தை தடுமாறுகிறது. எடுத்த காரியத்தை முடித்து விடுகிறேன், வழிவிடு. உங்களை வழியில் விட்டு செல்லவா நான் வந்தேன்? அப்படியானால் என்னோடு வா, உன்னை வாழ்க்கை துணையாக்கிக் கொள்கிறேன். நளினமான என்னை தாங்கள் கரம் பிடிக்க வேண்டுமானால் என்றும் நான் ஆடும் நடனத்திற்கு உடனாட தெரிந்திருக்க வேண்டும். அது உங்களால் முடியுமா? இந்த பத்மாசுரனால் ஆகாதது ஏதுமில்லை. இப்பொழுதே ஆடிக் காட்டுகிறேன். மிக்க மகிழ்ச்சி திருமாலே. தக்க சமயத்தில் வந்து எம்மை பேராபத்திலிருந்து காத்தீர். உமக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நம்மால் தற்போது செய்யக்கூடியது ஒன்று உள்ளது. பத்மாசுரன் கோபத்தாலும் காமத்தாலும் மாண்டான். இவனைப் போலவே கோபரூபமான காமுகி மகிஷி என்ற அரக்கி இவ்வனத்தில் பல தகாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பிரம்மாவிடம் தனக்கு மரணம் வருமானால் அது ஹரியும் அரணும் சேர்ந்து ஒரு திருமகனால் உண்டாக வேண்டும் என்று கேட்டு பெற்றுள்ளார். நல்லது ஸ்ரீஹரி. மார்கழி திங்கள் சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம் பஞ்சமி திதி விருட்சிக லக்கினம் கூடிய இந்த சுபயோக தினத்தில் எனது தாமச குணமும் உமது சாத்வீக குணமும் கூடியவனும் எனது பஞ்சாட்சரம் உனது அஷ்டாட்சரமும் சேர்ந்த தாரக தூரக பரபிரம்ம சுரூபமான ஸ்ரீ தர்மசாஸ்தாவை இந்த உலகத்திற்கு அளிப்போம்.